தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சின்னக்காவனம் சின்னம்மையார் இல்லத்தில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அதனால் போன ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டியது அதற்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்க வேண்டும் என்றதில் போன வாரம் வைக்க வேண்டிய நிகழ்ச்சி கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. அத்துடன் அல்லாமல் நமது திண்டுக்கல் சன்மார்க்க சங்க தலைவர் அருள் திரு சந்திரனையா அவர்கள் போன ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு சுத்த சன்மார்க்க சுடர் விருது வழங்குவதாக இருந்தது. அவர்கள் பணி காரணமாக வர இயலவில்லை. ஆனால் அவர் நாங்கள் திண்டுக்கல் வருகிறோம், அங்கே கொண்டு வந்து தருகிறோம் என்று சொன்னதற்கு, இல்லை நானே சின்னக்காவனத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் இங்கே வந்திருக்கிறார். அன்னாருக்கு இங்கே சிறப்பு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்காகவே இந்த நிகழ்ச்சி வைக்கப்பட்டது. அதனால் அவர் திரு தண்டபாணி அவர்கள் இன்னும் வரவில்லை, வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் போல நமது ஐயா வந்திருக்கிறார் நடராஜமூர்த்தி அவர்கள். இப்பொழுது நம்மளுடைய ஆன்மநேய சகோதரர் எப்போதும் போல நடராஜமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு 30 மணித்துளிகள் இங்கே பேசுவார்கள். அதற்கு அடுத்தது நிகழ்ச்சி அந்த மாதிரி டைமை நம்ம ஒதுக்கலாம். நேரம் கடந்து போயிடுச்சு. இப்போ மணி 5 போகுது, 4:50. நாளை எப்போதும் போல அவர் முதலாவதாக ஒரு 30 நிமிடங்கள் அவர் சொற்பொழிவு செய்துவிட்ட பிறகு, அவர் வந்துவிட்ட பிறகு ஐயா அவர்களுக்கு அந்த சுத்த சன்மார்க்க சுடர் விருதை வழங்கி அவரை கௌரவப்படுத்தி அதற்கு மேற்கொண்டு நான் உரையாற்றுகிறேன் என்பதை இப்பொழுது முன்னாடி தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நமது அருமை நண்பர் ஆன்மீக சகோதரர் நடராஜமூர்த்தி அவர்கள் உங்களிடத்திலே சொற்பொழிவு நிகழ்த்துவார் என்பதை அன்புடன் கூறிக்கொண்டு அவரை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வந்தான் தாடை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்கிற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுத்த சன்மார்க்கம் என்பது முக்கிய நோக்கம் சாகா பெருமையை தெரிவிப்பது, மரணமில்லா பெருவாழ்வை தெரிவிப்பது. சன்மார்க்கம் என்பவன் சாகாதவன், சாகிறவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்ல. இப்போ இது நம்ம வாழ்க்கையில் சுமிச்சமாக வாழ்றதுக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி முடிவாகிய மரணத்தையும் தவிர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம், மரணத்தை தவிர்க்கிற மார்க்கம். சாகிறவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று அகையினத்தார், இன்னொன்று புறையினத்தார் அப்படின்னு சொல்கிறோம். அகையினத்தார் அப்படின்னா நம்ம அகத்தில் போகக்கூடிய தகுதி உள்ளவர்கள். முதல்ல என்னென்னா கொலையும் தவிர்த்தவர்கள் அகையினத்தார். புற இனத்தார்னா புறத்தில் இருக்கிறவங்க. இப்போ அகம் புறம்னா என்னன்னு பார்ப்போம். புற இனத்தார்ங்கிறவங்க அகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க கொலையும் தவிர்த்தாலாம் போக முடியும். கொலையும் செய்கிற செய்கையில் இருப்பவர்கள் எல்லாம் புற இனத்தார். இப்போ அகத்தில் என்ன இருக்குன்னா, அகத்தில் ஆன்மா, அகப்புறத்தில் ஜீவன் இருக்கு,
புறத்தில் வந்து கரணங்கள் இருக்குது, புறப்புறத்தில் நம்முடைய இந்திரியங்கள் இருக்குது. இந்த அமைப்பில் இருக்குது. இந்த அகையினத்தாரை வந்து சன்மார்க்கத்துக்கு தகுதியான அந்த அகையினத்தார் வந்து 3 பிரிவு. இப்போ நம்ம அதில் எந்த பிரிவில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, தயவுடையார் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே. இப்போ நமக்கு எல்லாமே வந்து தயவு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நமக்கு எந்த அளவு தயவு இருக்குது. தயவுடையவர் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே. எல்லாமே வந்து என்னுடைய சொந்த வார்த்தை கிடையாது, வள்ளல் பெருமானுடைய வார்த்தை. அருள்வழக்கம் மலர் தயவுடையார் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே. அப்போ சன்மார்க்கத்தில் நம்முடைய தகுதி என்னன்னா, முதல்ல வந்து சன்மார்க்கம் சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அடுத்த தகுதி சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னா, சன்மார்க்க சாதுக்கள் ஆக வேண்டியது. சாதகர் இல்லை சாதுக்கள் ரெண்டு ஒன்று தான். அதுக்கு என்ன பண்ணணும்? நுண் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்க சாதுக்கள் அப்படிங்கிறார் பெருமாள். எந்த பாட்டுன்னா, சத்தியம் சத்தியம் அழுக்க தந்தையரை என தாங்குகின்றே அந்த பாடங்கள் சொல்றார். நுண் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்க சாதுக்களுக்கான சத்தியம் 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 சொன்னேன். அப்போ இறைவனுடைய திருவடியை முதல் அனுபவமாக அனுபவித்தவர்கள் வந்து சன்மார்க்க சாதகர் இல்லைன்னா சன்மார்க்க சாதுக்கள். இப்போ நம்ம சன்மார்க்கம் சார்ந்து இருக்கிறவங்க நம்முடைய அடுத்த நிலைக்கு போக வேண்டியது இறைவனுடைய திருவடியை முதல்ல தெரிவிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்த 3வது என்னன்னா, அருளடைந்தார் எல்லாரும் சன்மார்க்கம் அடைந்தவரே. அதுக்கு அடுத்த நிலை தான் நம்ம அருளை அடைகிறோம். பெருமானை சொல்ற திருவடியன் சென்னி இசை சேர்க்க அறிவேனோ. முதல் தொடக்கத்தில் வர பாடுறது திருவடி என் சென்னி மீசை கேட்க அறிவேனோ அப்படின்னு பாடுவார். திருவடியின் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் அப்படின்னு அடுத்து இந்த அருஜோதி தெய்வம் பாடல் சொல்வார். ஸோ திருவடிங்கிறது வந்து முதல் அனுபவம். ஆனால் அந்த திருவடி என்னங்கிறத வந்து நிறைய பேர் வந்து தப்பான பொருள் புரிஞ்சு தப்பான இதில் அதுதான் திருவடி இதுதான் திருவடின்னு சொல்லி அதிலே ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திருவடினா என்னன்னா அதுவும் பெருமான் சொல்லியிருக்காரு. இறைவனுடைய திருவடினா என்ன? திருவடிங்கிற அனுபவம் வந்து ஜோதி மலராக இறைவனுடைய அனுபவம், ஜோதி மலராக நமக்குள் அனுபவம் ஏற்படும். ஒரு மலர் எப்படி தாமரை மலர், ஜோதியான தாமரை மலர் எப்படி மலருமோ அந்த அனுபவம் நமக்குள்ள ஏற்படுவதுதான் திருவடி அனுபவம். அருட்பால் இருக்கிறவர்கள் சொல்றாங்க. அது அந்த அனுபவம். அது இல்லாமல் சில பேர் கண்ணு தான் சொல்றாங்க, இல்லை திருவடினா அதுன்னு சொல்றாங்க. இது நிறைய வித்தியாசம் உலகத்தை புரியாமல் சொல்லி அது ஒரு குரூப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அருட்பால சில பாடல்களுக்கு மட்டும் பொருள் எடுத்துட்டு அதை வந்து தப்பான விளக்கத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கான்செப்ட்னு எடுத்தா அருட்பால இருக்கிற எல்லா விளக்கத்துக்கும் பொருந்து வருது. 1ஆம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை இல்லை விண்ணப்பங்கள், கடிதங்கள், உரைநடை பகுதி எல்லாத்துக்கும் பொருந்தி வரக்கூடியது எதுவோ அதுதான் பெருமான் சொன்னது. சில பேர் சொல்றது சில பாடலுக்கு பொருந்தி வரும், இன்னும் சில பாடல்களில் பொருந்துகிறார். சரிங்களா? அப்போ இறைவனுடைய திருவடியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இறைவனுடைய திருவடி அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து திருவடி நிலை அப்படின்னு சொல்லி 6ஆம் திருமுறை பாடல்ல பெருமான் வந்து தெளிவாக சொல்லிட்டார். இறைவன் திருவடியை கண்டாக்க அது முதல் அனுபவம். அதுதான் திருவடியை ஏற்றுறது. அதாவது நம்ம கீழே இருக்கிற பொருளை வந்து மேலே ஏற்றுவோம் இல்லைங்களா? அதை ஏற்றி வைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தலையில் ஏற்றி, ஒரு சுமடு வந்து தலையில் ஏற்றி வைன்னு சொல்லுவோம். இல்லை கீழே இருக்கிற பொருளை லேப்பில் ஏற்றி வைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி விளக்கேற்றலுக்கு என்ன சொல்லுவோம்? விளக்கேற்றுமா, ஈய கொளுத்து தீப்பெட்டியை கொளுத்து அப்படின்னு சொல்றத விளக்கேற்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த விளக்கேற்றல் தான். அதுதான் திருக்குறளில் கூட சொல்றாரு. அதை வந்து மலர்மிசை ஏறினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். இதை வந்து எல்லா உரையாசிரியரும் ரெண்டு வாக்கியமாக சொல்லி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், மலர்ல இருக்கக்கூடிய இறைவனை திருவடியை சேர்ந்தவள் நீடுவாள் அப்படின்னா. மலர்மிசை ஏகினான், ஏகினான்னா ஏகினால் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள். ஏகினால் அந்த இறைவனுடைய திருவடியை நாம் அடைந்தால், மலர் என்ற அனுபவத்தை நாம் அடைந்தால் அவன் மலர் மானடி சேர்ந்தார். அவர்தான் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார்கள். அவர் நீடு வாழ்வார். அவருக்கு மரணம் வந்து வராத ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் திருக்குறளில் முதல் 10 குறளுமே வந்து சாகா கல்வியை சொல்லுதுன்னு பெருமான் சொல்லியிருக்கிறார். இந்த 3 குறளை பார்த்த மலர்மிசை ஏகினான், அந்த மலர் என்ற அனுபவத்தை எடுத்து ஜோதி மலராக தெரிந்தனன் திருவடி நிலையே அப்படிங்கிறார் பெருமான். அந்த வார்த்தை அப்படியே போடுறாரு. ஜோதி மலராக தெரிந்தனன் திருவடி நிலையே.
திருவடி நிலைன்னு சொல்லிட்டு ஆறாம் திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதில் நிறைய விளக்கம் இருக்குது. அந்த அனுபவத்தை நமக்குள் வந்து முதல்ல அடையிறது வந்து சாதகர் ஆகிறோம். ரெண்டு அந்த மாதிரி திருவருட்பா நம்ம எல்லாருக்கும் எளிய தமிழில் இருக்குது, எல்லாருக்கும் புரியும், நமக்கும் தெரியும் ஒரு அனுபவம் இல்லைங்களா? எந்த பாடலாம் கஷ்டமாக இருக்குதா? ஆனாலும் அந்த திருவருட்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் உண்மை பொருள் யாருக்கு அதிகமாக வழங்கும்னு சொன்னாக்க, யாருக்கு அதிகமாக வழங்கும்னா சன்மார்க்க சாதகருக்கு அந்த பொருள் அதிகமாக விளங்கும். அதான் சொல்ல நும் பொன்னடி கண்ட சன்மார்க்க சங்க சாதுக்களுக்கான சத்தியம் 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 சொன்னேன். நம்முடைய நிலையை வந்து சன்மார்க்கம் சார்ந்தவர்களாக இருந்துட்டு நம்ம சன்மார்க்க சாதகராக முயற்சி பண்ணி மாற்றணும். சாதகராக மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ணால் சன்மார்க்க சாத்தியராகணும். சன்மார்க்க சாத்தியர்னா சன்மார்க்கம் அடைந்தவர், அருளை அடைந்தவர். அருள்னா என்ன? எல்லாரும் நம்ம அருள் அருள்னு சொல்கிறோம். அருள்னா என்ன? திருவருளாம் பெருஞ்சோதி. திருவருள்னா அருள் என்றாலே பெருஞ்சோதின்னு அர்த்தம். திருக்கதமும் திருவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. அருள் என்று சொன்னாலே பெருஞ்சோதி அனுபவத்தை நமக்குள் அடைகிறது. சரி, அந்த பெருஞ்சோதி அனுபவம் இந்த தாளை ஏற்கிறது திருவடி நிலைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க ஐயா. அவர்களுக்கு ஐயாவும் முதல்ல அருள் பெருஞ்சோதி. ஆமா, திருவருளாம் பெருஞ்சோதி திருவரு காட்டாயம். அருள்னா நம்ம என்னென்னவோ நினைச்சிருக்கோம், அதான் இதான் நினைச்சிட்டு இருக்கோம். திருவருள்னாலே அருள்னாலே பெருஞ்சோதி தான். பெருஞ்சோதி தான் திருவருள். சரிங்களா? ரெண்டாவது, இப்போ சிற்சபை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒரு இடத்த காட்டுறாங்க. இதான் வந்து நம்ம தலையில் ஒரு இருக்கிற இடம், அது ஒரு இடம். சிற்சபை என்பது அனுபவம், அது தெரிஞ்சுங்க. சிற்சபை சித் சபை. சித்து என்று சொன்னால் அறிவு, சபை என்றால் வெளிப்படும் இடம், வெளிப்படும் அனுபவம். இடம்னு சொல்றதை விட சிற்சபை என்று சொல்வது திருச்சிற்றம்பலமும் அதே தான். திரு சித்து அம்பலம். ஏன் அதை திரு அம்பலம்னு சில பேர் பொருள் சொல்றாங்கன்னா, உண்மையான பொருள் வந்து சித்து அம்பலம். சித்துன்னா அறிவு வெளிப்படக்கூடிய இடம், அறிவு அம்பலம். அது அந்த அனுபவத்தை தான் திருச்சிற்றம்பலம் சொல்லியிருக்காங்க. அனுபவங்கிறது வந்து நம்ம வந்து என்ன நினைச்சிருக்கோம்னா, திருச்சிற்றம்பலங்கிறது ஒரு இடம்னு நம்ம போய்க்கிறோம். ஆனால் குறிப்பாக குருமூர்த்தி அந்த இடத்துக்கிட்ட வர்றதுனால ஒரு இடம்னு வந்தாலும் திருச்சிற்றம்பலத்தை கண்டுகொண்டேன்னு பாடுறாரு. சிற்சபை அனுபவம் விட்டேனேன்னு பாடுறாரு. சிற்சபை திருச்சிற்றம்பலம் எல்லாம் அது நம்முடைய ஞானம் வெளிப்படக்கூடிய இடம். சரி, இந்த திருவடியை காண்பதற்கும் சிற்சபை போன்ற அனுபவங்களை பெறுவதற்கும் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கும் நம்ம பல பிறவிகளை இருக்க வேண்டுமா? இந்த பிறகு நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமோ என்னன்னு தெரியாது, நம்ம எப்போ அடையுமோ தெரியாது, நமக்கு வயசாகி போச்சு, முடியெல்லாம் நினச்சி போச்சு, உடம்பெல்லாம் தெரியல, உடம்பெல்லாம் வலிக்குது இருக்கு அப்படிங்கிறது இல்லை. பெருமான் சொல்கிறத வந்து நம்பிக்கையோடு எடுத்துக்கணும். திறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்பில் இங்கே. பெருமான் வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கணும், அதை நோக்கி நம்ம போகணும். என்ன சொல்ற? பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம், விரைந்தேன்னா ஸ்பீடா அடையலாம், வேகமாக அடையலாம் அப்படிங்கிற இந்த பிறப்பிலேயே மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியும், அடையலாம் அப்படின்னு சொல்றார். கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும் இச்சிதனை தடுத்தலாம். இச்சுன்னா இப்போதே தடுத்தலாம். என்னோடு சேர்ந்திடுவேன், என் மாற்றம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிறைய எனக்கு கர்மவனைகள்லாம் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிறவியில் அடைவதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, இது வரைக்கும் இந்த அனுபவம் அடையலையே அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சொல்கிறார் பெருமான் சொல்கிறார். அதாவது பல பிறவிகளில் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகள் இருக்குது. கர்மவினைகளால் நம்ம கலங்கி நிற்கிறோம். அந்த கர்மவினைகள் வந்து எல்லாம் இறைவனுடைய அருளால் எல்லாம் விரைவாக என்ன சொல்லணும், அறிவிலேன் செய் குற்றம் அனைத்தும் பொறுத்ததன்றியே ஆரம்பிக்கிறேன். அறிவிலேன்னா நாம வந்து பல பிறவிகளாக செய்யக்கூடிய பல வினைகளால் ஏற்பட்ட பாவங்கள், பாவ புண்ணியங்கள் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் அது வந்து நமக்கு வந்து தடையா இருக்கும். அதை வந்து இறைவனால் நீக்க முடியும். அறிவிலேன் செய் குற்றம் அனைத்தும் பொறுத்ததன்றியே.
அமுதும் அழித்தாய் யார் செய்வார்கள் இந்த நஞ்சியே. அமுதுன்னா என்ன? ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு சொட்டும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அமுதுன்னா என்ன? அது இங்கே கட்டியாட்டு இருக்கும், அங்கே தண்ணியாட்டு இருக்கும், இங்கே இனிப்பாக இருக்கும், பல விதமாக சொல்கிறாங்க, பல அர்த்தம் சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் அமுதுனா என்ன, திரைன்னா என்ன, இருக்கிறவன் திறக்கிறதா என்ன, நெற்றிக்கண் என்னன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது புரியாமலே ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அத்தன்டிக் பொருள் இருக்கிறது ஆரம்ப முறை தான். இருக்குதானா நிச்சயமாக இருக்கு. நெற்றிக்கண் எப்படி திறக்கிறது எல்லா உரங்களும் ஆரம்ப முறை. அமுதம்னா என்ன? இருக்கதனும் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே உருக்கிய முதூற்றெடுத்தன் உடம்புயோடுடவும் ஒளிமயமே ஆக்குரமே நச்சி அருளாயோ. அந்த ஜோதி மலை உருகும்போது அதுதான் அமுதம். அப்போ அது கட்டியான அனுபவமாக இருக்கும். இங்கே இனிப்பு கட்டியாட்டு தெரியும், கட்டியாட்டு தெரியக்கூடிய அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அனுபவமாக தெரியும். எல்லா அனுபவமும் ஜோதியை ஒட்டி தான் இருக்கும். நமக்குள்ள இருக்கிற ஜோதி அனுபவத்தை ஒட்டி தான் இருக்கும். அப்போ அந்த ஜோதியை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஆனால் எல்லாத்துக்கும் முதல் படி ஜீவகாரண்யம். ஜீவகாரண்யம் பிற உயிர்களுக்கு இம்சை செய்யாது இருக்கிறது. உதவி செய்கிறமோ இல்லையோ, இம்சை செய்யாது இருக்கிறது குறைகளை தொழில் இருக்கிறார். முதல்ல அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீவகாரண்யம் இல்லாதவர்களும் மரணம் இல்லாதவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, முதல் படி. ஆனால் ஜீவகாரண்யம் மட்டும் போதுமா? நிறைய பேர் நான் இறக்கத்தாலே அடைஞ்சேன், ஜீவகாரண்யம் மட்டும் இருந்தாலே எல்லாம் அடைஞ்சேன், அது முதல் படி, அவ்வளவுதான். ஜீவகாரண்யம் இல்லாமல் போக முடியாது. ஆனால் ஜீவகாரண்யம் முதல் படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேற்படிகள் பெருமை என்ன சொல்றாரு? ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் இந்திரிய ஒழுக்கம் தாண்டி கரண ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சொல்றாரு, மரண பெரும்பிடி வாரா வகையில் கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே. அந்த கரண பெருந்திரல் காட்டிய மருந்து அப்படின்றதான் கரண ஒழுக்கத்தில் வருது. கரண ஒழுக்கம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த கரண ஒழுக்கத்தினால வரக்கூடிய அனுபவம் என்ன? தேமசக்தி சாகாக்கல்வி. இந்த ரெண்டையும் ஒரு அகவல்ல சொல்றாரு. உரைமனம் கடந்தாங்கு ஓங்குபொன் மலையே. இந்த உரைமனம் என்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் கடந்திருந்தால் அங்க ஏமசக்தி, ஏமம்னா பொண்ணு, இல்லைன்னா பாதுகாப்பு, ரெண்டு பொருள் வருது. உரைமனம் கடந்தாங்கு ஓங்கு பொன் மலையே. அங்க ஒரு பொன்மலையே இருக்குது. எங்க? உரைமனம் கடந்தாங்கு ஓங்கு பொன் மலையே உரியமே வெளியில் ஜோதிமா மலையே. உரைமனம்னா என்ன? பல பேர் பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. உரைமனம்னா மனம் பேசாத இருக்கக்கூடிய ஒரு தன்மை. மனம் ஒரு முக்கியமான பொருள். நாம் அந்த உடம்பு இருக்குன்னா அந்த இந்திரியங்கள், இந்த மனம் முதலான கரணங்கள், ஜீவன் எல்லாமே எதுக்கு இருக்குன்னா நாம மரணம், இந்த உடம்பே நமக்கு எதுக்கு இறைவன் கொடுத்துருக்கோன்னா மரணம் இல்லாத திருவாழ்வை அடையிறது தான். இந்த உலகில் இருக்கக்கூடிய வெறும் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்காக மட்டுமல்ல, நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்குத்தான் இந்த இந்திரியங்கள், இந்த கரணங்கள், ஜீவன் எல்லாமே. இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? உலகில் வாழ்வை வாழ்ந்துட்டு அதை விட்டுட்டு போய் சொல்லல. காட்டவே தொடரம் பண்ணுறத வீட்டில் எல்லாத்தையும் சுகமாக இருந்துக்கிட்டே இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையணுங்கிற வழியை தான் சொல்லியிருக்கிறார் பெருமான். அதை தான் நாம் அடைவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். உரைமனம் கடந்தாங்கு ஓங்குபொன் மலையே. ஏமசக்தி முடிஞ்சு போச்சு. எது? இந்திரிய ஒழுக்கத்தினுடைய பலனாக அடையக்கூடிய ஏமசக்திக்கு ஒரே வழியில அகவல்ல சொல்கிறார். உரைமனம் கடந்தாங்கு ஓங்குபொன் மலையே. அந்த அனுபவத்தை நம்ம கடந்து கொண்டால் ஏமசக்தி கைத்தெழுந்தாச்சு. அதுக்கப்புறம் தங்கத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அனுபவத்துக்கு சொல்லல, இந்த அனுபவம் நம்மளுக்கு அதுவும் கைகூடலாம். ஓங்குபொன் மலையே, பொன்மலையை காணக்கூடிய அனுபவம் ஏற்படும். துரியமே வெளியில் ஜோதிமா மலையே. அது மாதிரி என்ன அனுபவம் நமக்கு? துரியமே வெளியில் ஜோதிமா மலையே. இப்போ துரியம்னா என்ன? துரியம்னா கூட நிறைய பேர் என்ன சொல்ற, ஏதோ இடம்னு சொல்லியிருக்காங்க. துரியம்னா ஒரு இடம், துரியாதுன்னா இடம் அப்படின்னு. அது கிடையாது. இந்த ஆன்மா 3 விதமான நிலைகள் இருக்குதுங்க. கேவலம், சகலம், சுத்தம் அப்படின்னு 3 நிலை. கேவலம்னா என்னன்னா
நாம் இந்த பிறவியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால ஆன்மா வந்து ஒரு அந்தகார இருட்டு, இது என்ன விண்ணப்பம், முதல் விண்ணப்பம், அந்தகாரமான ஒரு இருட்டில் வந்து நம்ம ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு எந்த கருவிகளும் கிடையாது. இந்த உடலான கருவிகளோ இல்லை கரணங்களோ இந்த ஜீவனோ எதுவுமே கிடையாது. அந்த ஆன்மா தனித்து இருந்தது. அந்த ஆன்மா வந்து என்ன இருக்குது? அந்தகார இருள். இருள்னா எதுவுமே தெரியாத ஒரு இருள். இப்போ ஆணவம்னா என்ன? நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறது ஆணவம்னு சொல்றாங்க. மும்மரத்துல ஆணவம்னா என்னன்னா இருள் தான் மரம், இருள் மரம். இருள் என்பதே ஆணவம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இருளை பிடிச்சிட்டு இருந்தது ஆன்மாவுக்கு. எதையாவது பற்றக்கூடிய தன்மையுடையது ஆன்மா. அந்த ஆன்மா வந்து ஆணவமாகிய இருளில் அடங்கி கிடந்தது. அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த நிலை வந்து கேவல நிலை. அப்போ நம்ம துரியம் எந்த நிலையும் கிடையாது. அது பாட்டு கிடக்குது. எத்தனை வருஷம் கிடந்தது, எத்தனை ஆண்டுகள் கிடந்தது, எத்தனை யுகம் கிடந்ததுன்னு தெரியாது. ஒரு அந்தகார இருளில் கிடந்த ஒரு ஆன்மா, அது அதனுடைய நிலையை வந்து கேவல நிலைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆன்மாவை கடை கேட்கும் பொருட்டு அதுக்கு இந்த கருவிகளை கொடுக்கிறார். மாயை என்பது சிறிய ஒளி. மாயைங்கிறது ஒளி. இந்த ஆணவம்ங்கிறது சொல்றது அந்தகார இருள். அதிலிருந்து மாயைங்கிறது அந்த கருவிகள், உடம்பு எல்லாமே இறைவன் கொடுத்து மாயினால் ஆகப்பட்டது சகல நிலைக்கு வரும். அந்த சகல நிலையிலும் இந்த அனுபவங்கள் ஏற்படும். என்ன? ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதிதம் அப்படின்னு சில அனுபவங்களை நம்ம அடையும். அது உலக இயக்கத்துக்கு. ஜாக்கிரம்னா முழுமையான விழிப்பு நிலை, சொப்பனம்னா கனவு நிலை, சுளுத்தினா தூக்க நிலை, துரியம் ஒரு ஆழ்ந்த நிலை, அதோட கடந்த நிலை. அது ஒவ்வொரு இடம் சொல்றாங்க. ஜாக்கிரம்னா இங்கே இருக்கும், கண்டத்தில் சொப்பனம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த நிலையில? சகல நிலை. உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் அடையக்கூடிய அவஸ்தைகள், 5 அவஸ்தைகள், அது வந்து சகல நிலை அப்படின்னு. அதுக்கடுத்து 3வது நிலைனா சுத்த நிலை. இப்போ நம்ம சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் நம்ம கவனிக்க வேண்டியது சுத்த நிலை. சுத்த நிலையில எப்படின்னா, நமக்கு கருவிகள் இருக்குது இல்லையா? ஆனா நம்ம அந்த கருவிகள் தான் நாம நினைக்கக்கூடாது. நாம் அந்த கருவிகள் அல்ல. ஆனா கருவிகள் நம்மளோடது. நாம் இந்த கருவிகளுக்கு அப்பாற்பட்டவன் எந்த ஒரு நினைவு நமக்கு இருக்கும்னா அதுதான் சுத்த நிலை. அதுலேயும் இந்த அனுபவங்கள் உண்டு. எது? ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் எல்லா அனுபவங்களும் உண்டு. அந்த அதாவது நம்ம கருவிகள் இல்லை. இப்போ நம்ம நினைக்கக்கூடிய மனமா இல்லை, நம்ம அறிவா, நம்முடைய அறிவு நாமா இல்லை, இந்த உடல் நாமா, யார் நம்ம அந்த உடலா, கையா, காலா. ஆனாலும் நம்ம இதை தாண்டிய நம்முடைய ஆன்மா என்ற உணர்வு, நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள், மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதற்கு ஏதுவாக இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவிகள் என்ற எண்ணம் நமக்கு வரும்போது, அப்போ வந்து நாம் அந்த அனுபவங்களை, சுத்த அனுபவங்களை அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அதுதான் சுத்த நிலைன்னு பேர். இந்த சுத்த நிலையிலே சுத்த சிவ துரியாதிதத்தில் சிவமயமாய் நிறைந்தேன் அப்படின்றார் பெரியமான், வள்ளல் பெருமான். அனுபவ மாலையில கடைசியில் சொல்றாரு. அப்போ சுத்த சிவ துரியாதித நிலை என்ற நிலையை அந்த நிலையை எப்படி அடைகிறது நம்ம பின்னால பார்ப்போம். அந்த நிலையில சிவமயமாய் நிறைந்தேன். அப்போ இந்த மனித தேகம் அழிஞ்சு போயிடும். இதை அழியாத தேகம் ஆகணும்னாக்க அந்த நிலைக்கு நம்ம போகணும். அதுக்கு முதல்ல உதவியா இருக்கிறது நம்முடைய இந்திரியங்கள், கரணங்கள், ஜீவன், ஆன்மா, இதெல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கிறத பயன்படுத்தி நம்ம அதுக்கு போகணும். இதனால அறிவிலே குற்றம் அனைத்தும் பொறுத்தடங்கியே அமுதும் அழித்தான் யார் செய்வார்கள் இந்த நன்றியே. இறைவன் நமக்கு அமுதம் அளிப்பார். முதல்ல ஜோதி அனுபவம், அதுக்கடுத்தது அமுத அனுபவம் நமக்கு அளிப்பார். அப்புறம் என்ன? செறிவில்லாத பொறியும் மனமும் தெரிந்து நிற்கவே செய்தாய் மேலும் தெரித்தாய் சாகா கல்வி கற்கவே. இப்போ இந்த மனமும் பொறிகளும் சேர்ந்து என்ன இருக்கணும்? தெரியணும். அதுதான் இப்போ நான் முக்கியமாக சொல்றது வந்து, இந்த மனமும் பொறிகளும் செறியும் போது இந்த அனுபவங்கள் ஏற்படும். அந்த செறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பது என்ன தெரியுங்களா? தமிழ்ல பிரிவுன்னு சொல்லிருக்கோம். பிரிஞ்சு போறது பிரிவு இல்லையா? ஒத்த சொல்லிடுறா. இது வந்து ரெட்ட சொல்லி அறா இல்லை, ஒட்ட பிரிவு, பிரிவுன்னு வரும். பிரிவு அப்படின்னா செறிவுங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதமான வார்த்தை. பிரிவே திணிவுனை
விழித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி. அந்த செறிவு நிலைக்கு நம்ம சென்றால், செறிவு நிலையை அறிந்தால் நமக்கு பிரிவுகள் ஏற்பட, பிரிக்கிறது இல்லை, அந்த பிரிவு நிலை மனமும் பொறிகளும் தெரிந்த ஒரு நிலையில் நாம் இறைவனுடைய அறிவுருவத்தை அறிந்து அதை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ நம்முடைய மனங்களும் ரொம்ப முக்கியம், நம்முடைய கரணங்கள் முக்கியம், மன முதலான கரணங்களும் முக்கியம், நம்ம பொறிகளும் முக்கியம். இந்த பொறிகளை சுத்த சன்மார்க்கம் நோக்கி நம்ம திருப்பணும். பிறவிகள் எதனால வருது? இதெல்லாம் விட்டு கருவழியில் எல்லாம் சேர்ந்து விட பாவ புண்ணியங்களால நம்ம இப்போ பாவ புண்ணியங்கள் செஞ்சதுனால பிறனியும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாத்துலேயுமே என்ன சொல்றாரு தெரியுங்களா? கருவழி அப்படின்னா நாம 3 மனம், வாக்கு, காய். மனம்னா தெரியலையா? மனம்னா எல்லாத்தையும் தெரியும். வாக்குன்னா நம்ம பேசுகிற பேச்சு, காயம்னா அந்த உடம்பு. இந்த 3 நாள் தான் நம்ம பாவ புண்ணியங்களை செய்யணும் இல்லைங்களா? வேற எதனா நம்ம பாவ புண்ணியம் செய்ய முடியுமா? இந்த 3 நாள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள்னால தான் நமக்கு பிறவி ஏற்படுறதும், புண்ணியங்கள் ஏற்படுறதும், பாவ புண்ணியங்கள் ஏற்படுதும். அந்த 3 விஷயத்துல கவனமாக இருக்கணும். இந்த பாவங்களை எப்படி ஆரம்பத்தில் சுகமாயும் துக்கமாயும் நமக்கு தெரியும். சுகமாக இருக்கு பாவம் செஞ்சாங்க, ஆனால் பின்னால் துக்கம் வரும், அது நம்ம அழிக்கணும். ஆனால் எல்லா அந்த 3 இதுலையுமே என்ன சொல்றாருனாக்கா, மனம் பரதார கமனம் பண்ண நினைத்தல், அந்நிய சொத்தை தகை. இதுல எல்லாமே சொல்ற பரதாரமானக்க அந்த ஒழுக்க நிலையில நம்ம நிற்கிறோம்னா அது கருவழி. அது நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னா எல்லாம் பெரிய சன்மார்க்கம் பேசுவாங்க, கடைசி ஒரு பொண்ணுக்குனால போயிட்டு இருப்பாங்க பெரிய ஆளுங்க. அவங்க நிலைக்கு வர முடியாது, கருவழியில் தான் போகணும். துறை மனம் பொருள் அடைய முடியாது. பரதார மனம். அதே போல தேகத்தினால் பிறர் மனைவியை தழுதல். எல்லா சுத்த சன்மார்க்கமும் பேசிட்டு நம்ம அந்த மாதிரி தழுவு நினைச்சாலே போதும், பிறர் மனைவியை தழுவு நினைச்சாலே போதும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது அதை தாண்டி நம்ம போகும்போது இதெல்லாம் இழக்க வேண்டிய நேரிடும். இதெல்லாம் புண்ணியங்கள், மனம், வாழ்வு, காயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி புண்ணியங்கள் ஆரம்பத்தில் நம்ம முயற்சிக்கிற மாதிரி இருக்கும், இறுதியில் இன்பத்தை இறுதியில் சுகமாய் வழங்குறது. அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாக்காமல் இருக்கிறது, பொய் சொல்லாதல், போல் சொல்லாமல், சொல்லாதல், தோத்திரம் செய்தல், பொறாமை அடையாது இருத்தல், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறார். இப்போ பாவங்களை எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, அந்த பிறவிலிருந்து அப்படியே மனிதர் தான் பிறப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. மனதால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சண்டாளாதி சரீரம் உண்டாகும். வாக்குனால் சில பேர் பேசுற பேச்ச வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? என்னப்பா சௌக்கியமான ஒருத்தர் போய் கேட்டாங்க, சௌக்கியமானு கேட்டா, என்ன பார்த்தா என்ன உடம்புதா இருக்கு, என்ன நினைச்சிருக்கிற அப்படின்னா அவனுக்கு போய் ஒன்றும் பேச விட முடியாது. வாக்கினால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மிருகம் முதலிய சரீரம் உண்டாகும். ஏன்னா நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம எல்லாமே வந்துட்டோம், கொஞ்சம் தயவு இருக்கு, நம்ம அடுத்த பிறகு அப்படியே மனித பிறகு தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இதுவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை தவிர்த்து உயர்ந்த நிலையை அடையணுங்கிறதுக்காக சொல்ல வர வேற இல்லை. மனதினால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சண்டாளாதி சரீரம் உண்டாகும். வாக்கினால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, அதனால பேசும்போது இதமா பேசணும், ஜாக்கிரதையா பேசணும். ஏதோ நம்ம வாய்க்குன்னு ஒரு எளியவனுக்கு ரொம்ப இலக்காரமாகவோ எக்கத்தாளமோ நம்ம பேசிடக்கூடாது. பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை பெருமான் சொல்லியிருக்கிறார். பயனிலே தேவையில்லாது பேசக்கூடாது, அவசியம் இல்லாது பேசக்கூடாது இல்லையா? அது தேவையில்லாத போய் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேசுறது என்ன பேசணும்னு அறிஞ்சு தேவையானதை பேசணும் அப்படிங்கிறதுலாம் அந்த கருத்து. மிருகம் பேச முடியாதுல்ல, அடிச்சா கூட சொல்ல முடியுதா? மிருகம் முதலிய சரீரம் உண்டாகும். நம்ம தேகத்தால் யாருக்கா கெடுதல் செஞ்சாக்கா, உதாரணத்துக்கு தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், தேகத்தால் செய்யக்கூடிய பாவம். புசிக்கத்தகாத வேத விரோத ஆகங்களை புசித்தல், இந்த மாதிரி அந்நியர்களை இம்சை செய்தல், இந்த மாதிரி உடம்பால் அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நாம் மரங்களாக பறக்க வேண்டியிருக்கோம். மரத்தை நீங்கள் வெட்டினா அது கேட்க முடியுதா? மரத்தை வெட்டுறீங்க சொல்லுதா? வலிக்குது வெட்டாதையான்னு சொல்ல முடியுதா? சொல்லலை. அதை அனுபவிக்க வேண்டிய காரணம் இந்த பாவத்தை செஞ்ச. ஸோ மனிதன் தான் மனித பிறவிங்கிறது மட்டும் கிடையாதுங்கிறது நம்ம தெரிய வச்சுக்கணும். ஏன்னா இந்த பிறவி போனால் இந்த பிறவி வாய்க்குமா தெரியாது. அதனால இந்த பிறவியிலேயே நாம் அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். சரி, அடுத்த பிறவியில் போனால் நம்ம எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு தான் பிறக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இறைவனுடைய திருவடி நிலையை அடையாதவர்கள், சாதக நிலையை அடையாதவர்கள் சாதாபுரத்தில் தான் பிறக்க வேண்டியிருக்கும்.
அப்போ இந்த பிறப்புல நம்ம வந்து சாத்தியராகணும். முதல்ல அடுத்த மணிக்கு வந்து விரைந்து செல்லணும். விரைந்து படிக்கிறதுன்ற மாதிரி விரைந்து வந்து படிப்பா அவங்க வந்து உயர்ந்த அனுபவத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சன்மார்க்க சாதக நிலையை நாம் அடைந்தால் அடுத்த பிறவியில் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால இந்த உடம்பை இழக்க இருந்தாலும் இதை விட உயர்ந்த அறிவு அடைய முடியும்னு பெருமான் சொல்றாரு. நான் யாருக்கும் 20 நிற்காது. பெருமான் சொல்றாரு, நாம் அந்த நிலையை அடையாம ஆமா நம்ம அடுத்த பிறவியில் வந்து பெரிய சன்மார்க்கத்தில் வந்து உடனே வந்து சுத்த ஜோதி ஆயிடுமோ அப்படின்னாக்கா நான் பார்க்கணும். இந்த கொடுக்கப்பட்ட பிறவியை நம்ம அடையணும். இல்லைன்னா மறுபடியும் ஒருவேளை மனிதனாக பிறந்தாலும் சாதாரண மனிதனாக பிறக்க வேண்டியிருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விரைந்து அடைய வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு காரியம். கரண ஒழுக்கத்தில் இந்திரிய ஒழுக்கத்தை சொல்லியிருக்காரு. இந்திரிய ஒழுக்கத்தினால் ஏமதிச்சுன்னா என்ன? உறைவனும் கடந்தாண்டு ஒன்றுக்கும் மலையே. கரண ஒழுக்கத்தை நாம் அடையிறது என்ன? இல்லையா? கரண ஒழுக்கம் ஒரே கூடிய எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? யாரை ஒழுக்கம் சொல்ல முடியுமா? கரண ஒழுக்கம் அதுக்கு வந்து 2 வகையில் இருக்கும். அது வந்து முக்கியமான வகை. மனசை நம்ம நிறைய பேர் மனசை வந்து குடும்பத்தில் இருந்தீங்க மனசை அந்த மாதிரி நிறுத்த முடியாது. மண்குருவ நடுமுதலாம் மனம் உதைத்து நெடுங்காலம் எங்குருக தவம் செய்வார் எல்லோரும் ஏமாக்க பொம்மன் பாடுறார். மனசை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? மனதை சிற்றபை என்னும் அறிவாகி ஆக்குதல். மனதை சிற்றபை என்னும் அறிவாகி ஆக்குதல். அதன் பூர்வத்தில் பூர்வத்தில் இருக்க செய்தல். அதான் கரணம். இதையே வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு திருக்குறள்ல? தெரிவறிந்து தீர்வை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்படி. மனம் அடங்கான்னு சொல்றோம். மனசு அடங்கிறது திருவள்ளுவர் வந்து நுட்பமாக சொல்லக்கூடிய பொருள். கரண ஒழுக்கத்தினுடைய இன்னொரு பொருள் தான். இந்த கரண ஒழுக்கத்தை பெருமாள் என்ன சொல்றாரோ அதே வழக்கம் திருக்குறள் சொல்றாருன்னா, தெரிவறிந்து தீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்படி. இது தெரிவு தான் என்ன சொன்னா அது அந்த இதில் சொல்ல இல்லையா? தெரிவிலாத பொறியும் மனமும் தெரிந்து நிற்க செய்தாய் மேலும் தெரித்தாய் சாரா கல்வி கற்கவே. இப்போ தெரிபறி மனம் இதுதான் வந்து எளிமையான வழி. வடவர் பெருமான் வந்து 6 திருமுறையை வெளியிடணுங்கிற எண்ணம் முதல்ல இல்லை. 4 திருமுறை உங்களுக்கு போதும். இப்போ இருக்கக்கூடிய உலக நிலைக்கு 4 திருமுறை போதும்னு சொன்னாங்க. அப்போ 4 திருமுறைகளை எந்த ஆண்டில் வெளியிட்டாங்க? 1867 நினைக்கிறேன். அப்போ வெளியிடும் போது அதனுடைய 4ஆம் திருமுறை இறுதியில் ஒரு பாடல் வந்து பெருமான் வந்து பதிச்சிருக்கிறாங்க. யார்? நமக்காக. ஏன்னா அந்த நிலையை அடைவதற்காக நமக்காக ஒரு பாடலை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பாடல்? இது வந்து எளிய வகை. இவ்வகை ஒன்றே வருத்தமில்லாத வகை. இப்ப நான் சொல்லக்கூடிய வகை மட்டுமே வருத்தம் இல்லை. மற்ற வகைகள் யோகங்கள் ஞானங்கள் தியானங்கள் எல்லாம் பண்ணால் கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? நமக்கு கஷ்டம் இல்லை. இவ்வகை ஒன்றே வருத்தமில் வகை. நீ நினக்குள் எண்ணியபடியெல்லாம் எய்தும். நீ நினக்குள் எண்ணியபடியெல்லாம் எய்தும். நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்குள்ள நடக்கும். எவ்வகை நிலையும் தோன்றும். எவ்விதமான அனுபவங்களும் உனக்கு வரும். என்ன பண்ணணும்? செவ்வகை ஒருகால் படுமதியாளரே செறி பொறி மனம். செவ்வகை செய்யக்கூடிய வகை என்பது செய்வகை செய்யக்கூடிய வகை. ஒரு கால் என்ன அர்த்தம்னா அந்த பொருள் வந்து தமிழில் வந்து 2 பொருள் இருக்கு. ஒரு கால் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. ஒரு கால்னாக்கா என்ன அர்த்தம்? இன்னொரு வழி இருக்குன்னு அர்த்தம். ஒரு கால்னா இந்த வழி இல்லைன்னா இந்த வழியும் போகலாம். ஒரு கால்னா ஒரே ஒரு வழி. சன்மார்க்கத்தில் ஒரே ஒரு வழி உங்களுக்கு எளிமையான வழி என்னன்னா செறி பொறி மனம். படுமதி அளவே செறி பொறி மனம். இந்த மனமும் பொறியும் தெரியும் போது உங்களுக்கு அதான் அந்த கரண ஒழுக்கத்தினுடைய இறுதியாக படுமதினா 2 பொருள் இருக்குங்க. ஒன்று அமாவாசைக்கும் படுமதின்னு சொல்லுவாங்க. மதினா சந்திரன் அறிவிப்பு ஒரு பொருள். பௌர்ணமிக்கும் அதே பொருள். அமாவாசைக்கும் அதே பொருள். படுமதிங்கிறது 2 பொருள் இல்லை. படுமதி அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு ஐயா வணக்கம். இறைவருக்கு மன்னிக்கணும். படுமதி என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று வந்து படுமதி அப்படின்னு சொன்னாக்கா அமாவாசைக்கும் இருட்டுக்கும் படுமதி.
பௌர்ணமிக்கும் படுமதி. நமக்குள் இருட்டில் இருந்து முதல்ல வரக்கூடிய அனுபவம் சந்திர ஒளி அனுபவம், மனம் தாண்டிய ஒளி, அதை அடையக்கூடிய அனுபவம். அந்த பாடலை வந்து 4ஆம் திருமுறையில் நம்ம அனுபவத்தை, இது வந்து 6ஆம் திருமுறை இதுக்கு நிறைய உண்டு. இந்த தெரிவுக்கு இருப்பதுன்னா பிரிவு, பிரிவுற்று அறியா பெரும்பொருளாயன் அறிவுக்கு அறிவாம் அற்பெருஞ்சோதி. பிரிவே இனிமுனை பிடித்தனம் உணர்த்தனம் அறிவே வடிவு. அறிவே வடிவு தான் சிற்றவை அறிவாகிருதின்னு சொல்கிறோம்ல, கரண ஒழுக்கத்தில் அறிவாகிருதின்னு சொல்லுதுன்னா அறிவின் வடிவம். இப்போ அருள் விளக்கமாக படித்தார் இல்லையா, அருள் விளக்கமாக ஞான உருவாளான்னு சொல்லலாம். ஞானம்னா அறிவு, உருவாளான்னா வடிவம். இந்த ஞான வடிவம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல் சொல்லுது. இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் மரணமில்லா நம்ம ஒரு ஜீவகாரணங்கிறது முதல் படி. அதை தாண்டி நிறைய படிகள் இருக்கின்றன. அதை நுணுக்கமாக திருவடி நிலையை நாம் அடையும் போது நமக்கு இந்த பொருட்கள் எளிதாக விளங்கும். அதுவரைக்கும் திருவடி நிலையை அடைந்தவர்கள் நமக்கு அறிவுறுத்துவார்கள். அதை நாம் தெரிந்து மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி சென்று நாம் ஒவ்வொருவரும் மரணமில்லா பெருவாழ்வை இந்த பிறவியிலே அடைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன்.